இன்றைக்கி நம்ம வெத்தலை ரசம் செய்ய போகிறோம். பழமாக 2 தக்காளி எடுத்துக்கங்க. ஸோ நம்ம தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த புளி வந்துட்டு நான் இவ்வளவு எடுத்திருக்கேன். புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கருவேப்பிலை ஒரு 2 பீஸ் எடுத்து பொடியாக கிள்ளி போட்டுக்கங்க. இப்போ நம்ம அந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். தக்காளி நல்லா அதில் புழிஞ்சிட்டு அந்த தோலை வந்துட்டு கொஞ்சம் மசிக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். நான் சில வெத்தலை எடுத்துருக்கேன். இந்த நடுத்தண்டை எடுத்துருங்க. எடுத்துட்டு கிள்ளி போட்டுருங்க. ரொம்ப மழை அரைக்க வேண்டாம். 2 ஜர்க் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், மல்லி 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய். ஸோ இதை நம்ம குறைன்னு கொஞ்சம் திருப்பி எடுத்துக்கலாம். இப்படி உடச்சிக்கிங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவு விட்டுக்குங்க. கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. காஞ்ச மிளகாய், வெத்தலை கொஞ்சோண்டு நிறுத்தி வச்சிருந்தேன். ஸோ அதை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். ஸோ இதை எடுத்து நம்ம இப்போ சட்டியில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம சட்டி எடுத்து தாளித்து ஊற்றி கொதிக்க வைக்கலாம். ஸோ கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு எடுத்துருக்கேன். நீங்கள் இடித்து வச்ச பூண்டை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரசம் எப்பயுமே வேகமான தீயில் வைக்கக்கூடாது, ஸ்லோவான தீயில் தான் வைக்கணும். ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். கருவேப்பிலை 2 கிள்ளி போட்டுங்க. கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வேகமான தீயில் வச்சிங்க. கொதிக்குது. ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, அப்புறம் குழம்பு பதம் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு உடனே நிறுத்திடலாம். அவ்வளோதான் ரசம். ஸோ வெத்தலை ரசம் ரொம்ப சளிக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லது. சுட சுட குடிச்சோன்னா சளி வந்துட்டு க்யூர் ஆகும். ஆஸ்துமா, சுகர், டயபெட்டிஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு வெத்தலை ரொம்ப நல்லது.